ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ராகி லட்டு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ராகி லட்டு செய்கிறதுக்கு 50 கிராம் நிலக்கடலை எடுத்திருக்கேன். அதை தோல் உரித்து, இது வறுத்த நிலக்கடலையாக எடுத்திருக்கேன். இதை தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம ராகி மாவை வறுத்துக்கலாம். நான் ராகி மாவு வறுக்கிறதுக்காக 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. மாவு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாவு நல்லா ஆறட்டும். நான் வெல்லம் 180 கிராம் எடுத்திருக்கேன். நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த வெல்லத்தை ஒரு கம்பிப்பதம் வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கம்பிப்பதம் வரணும். அது அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், கம்பிப்பதம் வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்படி 2 விரலையும் தொட்டு பிடிச்சா இப்படி வரணும். இதுதான் கம்பிப்பதம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மாவு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி கிளறிக்கலாம். பாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கோங்க. இதுக்குள்ளவே நம்ம அரைச்சி வச்சுருந்த நிலக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விடுங்க. சூடு கை பொறுக்க சூடு இருக்கும் போதே உருண்டை பிடிச்சிக்கோங்க. சூடு ஆற விடாதீங்க. அப்போ தான் உருண்டை கரெக்டாக வரும். கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க எல்லாத்தையும். ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.